நீங்கள் எழுதி பாருங்கள், முயற்சி செய்யணும். நிறையா இதுக்கு நீங்கள் கொஞ்சம் பயிற்சிகள் செஞ்சுக்கிட்டே வரணும். வெறும் கேமராமேனையும் செட்டையும் ஹேண்டில் பண்ணிட்டா மட்டும் வந்துடாது. இப்போ வந்து நம்ம எப்போ அது மேலே ஹேண்டில் கம்மி பண்ணுறோமோ அல்லது ஒட்டுமொத்த இதையும் கையாளுறதுல எங்கேயாவது ஒரு சின்ன பலவீனம் நமக்கு இருந்துச்சுன்னா கேமராமேன் அந்த படத்தை எடுத்துருவார், எடிட்டரே படத்தை டைரக்ட் பண்ணிடுவார். ஸோ எப்படி இந்த படத்தை காட்டணும் அப்படிங்கிறதுலேருந்து எப்படி எடுக்கணும் எல்லாமே மற்றவங்களே டிசைட் பண்ணிடுவாங்க. நம்ம ஒரு வெறுமனே வந்து எல்லாருக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் பண்ணி கூட இருக்கிற ஒரு ஆளாக தான் இருப்போம். நம்ம ஒரு ஆளுமை வெளியே வராமல் போயிடும். கடைசியாக நமக்கு என்ன ஆகும்னா, நான் இப்படி நினைக்கல ஆனால் அப்படி வந்துருச்சு படம், அந்த இடத்துக்கு நம்ம போகாமல் இருக்கணும்னா ஒட்டுமொத்த விஷயத்து மேலேயும் உங்களுக்கு ஒரு உறுதியான நிலைப்பாடு இருக்கணும். இப்போ ஒரு ஷாட் எடுக்கிறீங்கன்னா இந்த ஷாட்டை நான் க்ளோஸ்அப்பில் தான் காட்ட விரும்புகிறேன்னா நீங்கள் க்ளோஸ்அப் எடுத்தால் போதுமானது. அதுக்கு திருப்பி நீங்கள் வந்து அதுக்கு ஒரு சஜஷனில் அதுக்கு ஒரு ட்ராக்ல ஒரு ஷாட்டு மூவ்மெண்ட்டில் அப்படிலாம் இவ்வளோதான் எடுக்கக்கூடாது. ஒரே ஷாட் நீங்கள் க்ளோஸ்அப் எடுத்தீங்கன்னா அது மட்டும்தான் படத்தில் வரும். எடிட்டர்னால டிசைட் பண்ணவே முடியாது. இப்போ மிஸ்கின் சார் அந்த ஒரே ஷாட்டில் அதை சொல்ல நினைக்கிறாருன்னா அதுதான் படத்தில் இருக்கும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஷாட்டே இருக்காது. இப்போ நம்ம எல்லா ஆங்கிளையும் படத்தை எடுத்துக்கொண்டு எடிட்டர் கையில் கொடுத்துட்டோன்னா அங்கே எடிட்டர் டைரக்டர் ஆயிடுறாரு. எப்படி காட்டணுங்கிற முடிவு அவரோட தான் மாறிடுது. இது வந்து நீங்கள் ஒரு சில கதைகள் படிக்கும்போது சில எழுத்தாளர்களுடைய ஒரு வார்த்தை வளம் இருக்கும். ஒவ்வொரு எழுத்தாளர்களும் ஒரு மாதிரி அடர்த்தியாக எழுதுவாங்க. அல்லது ரொம்ப சாதாரணமான வார இதழ்களில் படிக்கும்போது ரொம்ப மேலோட்டமான ஒருத்தன் தேர்ந்தெடுக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்கு இல்லையா, இந்த கதையை எந்த வார்த்தைகளில் எழுதலாம், எவ்வளோ அடர்த்தியான வார்த்தைகள் எழுதலாம், எவ்வளவு நுணுக்கமாக அதை வெளிப்படுத்தலாம், இதுதான் டைரக்ஷன் பண்ணும்போதும் வெளிப்படும். எந்த ஷாட்டில் இதை சொல்லலாம், இதை வசனத்தில் சொல்லலாமா, இல்லை நம்ம விஷுவலாகவே காட்டினாலே கன்வே ஆயிருமா, இங்கேயே கட் பண்ணலாமாங்கிற இந்த ஹோல்டு வந்து உங்கள் கையில் இருக்கும்போது தான் மிகச்சிறந்த ஒரு இயக்குனராக நமக்கு மாற முடியும். ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு சின்ன பயத்தின் காரணமாக என்ன பண்ணிடுவோம், கேமராமேன் சொல்கிறதெல்லாம் கேட்டுருவோம். இல்லை இப்படி வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலான்னு. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த குறிப்பிட்ட காட்சி வந்து நைட்டு தான் எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சுன்னா அவர் லைட்டு பிரச்சனைனால இல்லை இது பகலில் எடுத்துக்கலாம் அப்படிங்கும்போது நம்ம சரின்ட்டுருவோம். ஆனால் படத்தில் அது கொடுக்க வேண்டிய ஒரு இம்பேக்டை கொடுக்காம போகிறது வாய்ப்பு இருக்குது. இல்லை எனக்கு இந்த காட்சி நைட்டு தான் வேணும், எனக்கு இந்த காட்சியில் ஒரு மலை வேணும். இது வந்து எப்படி ஒரு கதையை வந்து ஒரு எழுத்தாளர் எழுதுகிற மாதிரியான ஒரு விஷயம். இங்கே தான் உங்களுடைய இயக்கத்தினுடைய ஒரு குட்டி குட்டி விஷயங்கள் ஆட் ஆகிக்கிட்டே வரும். இந்த குறிப்பிட்ட காட்சிக்கு எந்த நடிகர்கள் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, அவங்கள எந்த அளவுக்கு நடிக்க விடுறீங்க, இது எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து அந்த உங்களுடைய இயக்கமாக அதுக்கு பார்க்கப்படும். ஒட்டுமொத்த படமும் புரிஞ்சுக்கும் போது ஒரு முதல் 3 சீன் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த படம் எப்படி போக போகுதுன்னு. அது எப்படின்னா நமக்கு அதுலேருந்து நமக்கு தெரியுது அவங்க எவ்வளோ எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு. இதை நம்ம எடுத்துகிட்டு வரணும்னா உங்களுக்கு ஒட்டுமொத்த படத்து மேலே ஹோல்டு வரணும், கேமரா ஒர்க்கில் வரணும், சவுண்ட் டிசைனில் வரணும். சில விஷயங்களை சத்தத்துலேயே உணர்த்திட முடியும். நமக்கு அப்போ தெரியாது ஃபஸ்ட்டு படத்தில், நம்ம எல்லாத்தையும் காட்டணும்னு நினைப்போம். ஆனால் சவுண்ட் டிசைனர் சில சவுண்ட்லேயே பல விஷயங்களை கன்வே பண்ணுறதை நீங்கள் முதல் படத்தில் பார்க்கும்போது ஆச்சரியமாக தான் இருந்துச்சு எனக்குமே. ஒரு சத்தத்துக்குள்ளே இவ்வளோ வேலை இருக்குது, ஒரு படத்தில் சவுண்ட் டிசைனிங் வழியாகவும் கதை சொல்ல முடியும் அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்குமே அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணதெல்லாம் ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பின்னால் நமக்கு இசை அறிவுங்கிறது ரொம்ப குறைவாக தான். ஏன்னா இசையுடைய கூறுகள் நமக்கு தெரியாதே தவிர கேட்கும் போது தெரியும். ஓகே இது கேட்டால் நல்லா இருக்குது, இந்த மாதிரி போய் கேட்போம். நம்ம என்ன பண்ணுவோம், எடிட்டிங்லேயே ஒரு ரெஃபரன்ஸை வச்சு கொண்டு போய் மியூசிக் டைரக்டர் கொடுத்துருவோம். மியூசிக் டைரக்டர் அந்த ரெஃபரன்ஸுக்கு மூடுக்கு பாட்டை அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரோ அல்லது நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களை வந்து நீங்கள் என்ன ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்களோ அதை செஞ்சு கொடுத்துட்றாங்க. இந்த ரெஃபரன்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் வந்துடுது. இப்போ கேமரா ஒர்க்கில் ரெஃபரன்ஸு, ஆர்ட் டைரக்ஷன் சரி ரெஃபரன்ஸ் இல்லாமல் இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தருக்கு கன்வே பண்ணவே முடியறது இல்லை. இப்போ மியூசிக் டைரக்டர் போய் உட்காரும்போது நேரடியாக உட்காரும்போது நீங்கள் எந்த பாட்டையுமே சொல்லாமல் எனக்கு இந்த பாடல் இந்த கதையில் எப்படி வேணுங்கிறத பற்றின உங்களுக்கு இருக்கக்கூடிய டீட்டெயிலை நீங்கள் அவர்கிட்ட எவ்வளோ சொல்கிறீங்களோ அங்கே தான் உங்கள் பாட்டு வெளியே வரும். ஒரு கேமராமேன்ட்ட போய் இந்த படத்தில் இந்த சீனில் நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்களோ அதுதான் உங்கள் ரெஃபரன்ஸாக வரும். எனக்கு இந்த சீனில் இந்த மாதிரி வேணுங்கிறது நீங்கள் தொடர்ச்சியாக சொல்ல தான் அவங்களுக்கு அது மேலே ஒரு புரிதல் ஏற்படும். அப்போ நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும். சும்மா ஜஸ்ட் ஒரு டூயட்டு, ஜஸ்ட் ஒரு இந்த மாதிரி பாட்டு அப்படி நம்ம கொடுக்கும்போது ரொம்ப சாதாரணமான பாடல்களும் ரொம்ப வலிமையான விஷயங்கள் வந்து நம்ம படத்தில் வந்து இடம்பெறாமல் போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த நடையை நீங்கள் உருவாக்குறதுக்கு ஒட்டுமொத்த படத்து மேலே உங்களுக்கு ஒரு அதீதமான ஒரு
ஆளுமை வேணும். அது நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தான் அதை வந்து வளர்த்து எடுத்துகிட்டு வரணும். ஆனால் இந்த ஆளுமையை நீங்கள் எங்கேயாவது கைவிட்டீங்கன்னா படம் வந்து உங்கள் சொல் பேச்சு கேட்குறதுலேருந்து கொஞ்சம் விலகி கொஞ்சம் வேறு பாதைக்கு போக ஆரம்பிச்சிடும். நாளைக்கு படம் நல்லா வந்து படம் பேராகவே கிடச்சிரும். ஆனால் உள்ளூர நமக்கு மட்டும் தெரியும் இது அவன் பண்ணதுனால தான் அதுக்கிட்ட அந்த விஷயம் சக்ஸஸ் ஆச்சு, இது இவன் சொன்னதுனால தான் ஆச்சுன்னு தெரியுமே தவிர நம்மளோட ஒரு முடிவுனால எடுக்கப்பட்ட ஒரு உள்ளூர ஒரு நமக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அது கிடைக்காம போகும். சில சமயம் படம் கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட நம்ம நினச்சது அங்கே உருவாக்கி விட்ட ஒரு பெரிய ஹாப்பினஸ் இருக்குது. மேபி 2வது படத்தில் கூட நம்ம அதை அச்சீவ் பண்ணிடலாம். ஆனால் நம்ம முடிவாக இருக்கணும் படம்னா நீங்கள் வந்து ஒரு ஆளுமை ரொம்ப அதிகமாக வேணும். அது நீங்கள் வந்து கைவிடாத அளவுக்கு அது சரியாக இருக்குங்கிற அளவுக்கு ஒரு அது மேலே சின்ன ஒரு மடத்தனமும் கலந்தது தான் அது. ரொம்ப ரொம்ப ஓவராக பிரைட்டாக அதை நம்ம வந்து யோசிக்க ஆரம்பித்தோம்னா சமயம் உடஞ்சிரும். அதை வந்து கொஞ்சம் அதை நம்ம ஹோல்ட் பண்ணி தான் கொண்டு போகணும். இப்போ இந்த அதர் டெக்னீஷியன்ஸை ஹேண்டில் பண்ணுறதை தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய டீம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போதெல்லாம் பார்த்தா ஒரு அதிகபட்சம் ஒரு 5-6 பேர் இருப்போம். அது ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். ஒரு பெரிய யாருமே ஜோவிலாக இருப்போம். அவங்க நம்மள்கிட்ட பெருசாக நம்மளுடைய முடிவு எதிர்பார்க்க மாட்டாங்க. ஈஸியாக வந்து எல்லா முடிவும் எடுத்துருவோம் சேர்ந்து. ஆனால் நீங்கள் ஒரு பெரிய படத்துக்கு கமிட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி எப்போவுமே ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 100-200 பேர் இருப்பாங்க. ஒரே ஒரு ஆள் ஒரு ஒத்தையடி பாதையில் நடந்து போகிறான்னு ஒரு ஷாட் அன்னைக்கு பிளான் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு பின்னாடி ஒரு 100 பேர் நின்றுட்டுருப்பாங்க மொத்தமாக. அவ்வளோ 100 பேர் இல்லாமல் அந்த ஒரு ஆள் நடந்து போகிற ஷாட்டை கூட போய் சினிமாவில் எடுக்க முடியாது. உடனே அங்கே ஒரு காஸ்டியூம் வண்டி வந்திருக்கும், எல்லாம் நிற்பாங்க. நானே யோசிச்சிருப்பாங்க, ஒத்த ஆள் நடந்து போகிறது எடுக்கிறதுக்கு எங்கடா 100 பேர் பின்னாடி நிற்கிறாங்கன்னா அதுதான் சினிமாவோட நடைமுறை. அப்படி இருக்கும்போது அத்தனை பேரும் உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் சொல்கிறக்கூடிய விஷயத்துக்கு தான் அங்கே வந்து ரெடியாக இருக்காங்க போது அந்த குழுவை கையாளுறதுல நமக்கு ஒரு ஹோல்டு வரணும். இங்கேயும் என்ன ஆகுதுன்னா நீங்கள் ஒரு வேளை உதவியாக பணி புரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கும். நீங்கள் கண்ட்ரோல் பண்ணியிருப்பீங்க. அந்த டீமில் வந்து யார் யாருக்கு என்னென்ன வேலை ஃபஸ்ட்டு அது தெரியறதே ஒரு பெரிய இதுவாக இருக்கும். தண்ணி யார்கிட்ட கேட்குறதுன்னு பெரிய குழப்பமாயிடுச்சு. தண்ணி யார்கிட்ட கேட்குறது, தண்ணின்னு கேட்டால் எப்படியா கொண்டு வருவாங்க தண்ணிக்கு. அப்போ ப்ரொடக்ஷன் அப்படின்னு கற்றுனோன்னா ப்ரொடக்ஷன்னா ப்ரொடியூசர் தானே, ப்ரொடக்ஷனுக்கு கற்றுனா அப்புறம் தண்ணி கொண்டு வரான்னு எனக்கே ஒரு குழப்பம். அப்போது அந்த ப்ரொடக்ஷன் பாய் ப்ரொடக்ஷன் கற்றுனா தண்ணி கொண்டு வராங்கிறது முதல்ல இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் எனக்கே தெரியுது. இது மாதிரி சிக்கல்களை அங்கே ஒவ்வொன்றுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அந்தந்த பேரில் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்றாங்கிறதெல்லாம் வந்து நம்ம போனால் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் தான். ஆனால் இது தெரியாமல் ரொம்ப நேரமாக முதல் படப்பிடிப்பில் இயக்குனராகவே போய் தெரியல. இப்போ நான் பக்கத்து கிட்ட கூப்பிட்டு தண்ணி கொஞ்சம் வேணும்னு சொன்னாலும் அவன் தான் ப்ரொடக்ஷன் கற்றுவான். ஏன்னா எனக்கு ப்ரொடக்ஷன் கத்துறது இன்றைக்கி வரைக்கும் இப்போ வரைக்குமே எனக்கு ப்ரொடக்ஷன் கத்துறதுக்கு வராது. மைக்கில் பசங்களை யாராவது கூப்பிட்டு தண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அந்த ப்ரொடக்ஷனுங்கிற வார்த்தையும் தண்ணி கொண்டு வரதுக்கும் சம்மந்தமே இல்லையே. ப்ரொடக்ஷன் கற்றுனா தண்ணி எப்போ வருது அப்படி இப்போ ஒரு குழப்பமாகவே இருக்கும். அது மாதிரி அங்கே விதவிதமான பெயர்கள் இருக்கும். அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. அது நம்ம போனால் ஜாலியாக கற்றுக்கலாம் எல்லா இடங்கள்லையும். ஆனால் இந்த கண்ட்ரோலை ஆளுமையாக வர்றதுக்கு உண்மையிலேயே நம்ம ஒரு ஆளுமையான பர்சனாலிட்டியாக இருக்கோம்னா சில பேர்லாம் போனால் மைக்கை பிடிச்சி கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. மொத்த செட்டையும் வந்து ஓட விடுவாங்க. அது ஒரு விதமான ஆளுமை அவங்ககிட்ட இருக்கும். சில பேர் ரொம்ப சட்டிலாக சவுண்டே இருக்காது, அப்படியே ரொம்ப அங்கேயும் படம் எடுக்கிறாங்க, அங்கேயும் படிப்பான வேலை நடக்க தான் போகுது. இதில் வந்து நம்ம வந்து ஒட்டுமொத்த செட்டையும் கையாளுறதுங்கிறது அந்தந்த டிபார்ட்மெண்ட்டோட வேலையை புரிஞ்சு நம்ம யாருக்கு என்ன ஆர்டர் கொடுக்குறோங்கிறது தெளிவை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுறதோ அல்லது ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் நம்ம வந்து இருந்து நம்ம ஒரு நண்பர் இயக்குனராக இருந்தாருன்னா நீங்கள் தொடர்ச்சியாக அவரோட போனால் கூட நீங்கள் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். என்ன நடக்குது ரொம்ப ரொம்ப நம்ம கூர்ந்து கவனிச்சோம்னா கூட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம்.